அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து லீ ஐயக்காக்கோ. லீ ஐயக்காக்கோனா இவர் வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஹென்ரி ஃபோர்டு கம்பெனியில் ஹென்ரி ஃபோர்டு ஓனருக்கு அடுத்த நிலைமையில் வந்தவர். இவருடைய ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன். லீ ஐயக்காக்கோன்னு அவரே அவருடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. பக்கத்தில் உங்களுக்கு தெரியும். இதை நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தேன். 1984 எழுதப்பட்ட அந்த புஸ்தகம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான புஸ்தகம். நல்லா படிக்கிறதுக்கு. அதாவது ஒரு காலகட்டத்தில் மன்னர்களை பற்றி படித்தோம். அப்புறமேட்டு பெரிய தலைவர்களை பற்றி படித்தோம். தலைவர்கள்னா எப்படின்னா, இப்போ புரட்சி தலைவர்கள், அதாவது லெனின், ஸ்டாலின், சேகுவாரா, காஸ்ட்ரோ, மாசேத்துங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நம்முடைய கரிபால்டி, ஜோசப் மாஜினி, அப்படி பெரிய தலைவர்களை பற்றி படித்தோம். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பெரிய தொழில் அதிபர்களை பற்றி படிங்க. அதாவது டாட்டா, பிர்லா, அம்பானி, பில்கேட்ஸு, ஸ்டீவ் ஜாப்ஸ், அதெல்லாம் பெரிய ஆளுகள், அவங்கள பற்றி படிங்க. அப்போ நீங்கள் பெரிய பணக்காரனாகவும் ஆக முடியும்ல அப்படின்னாங்க. அந்த வரிசையில் இவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன். இவர் யாருன்றத சொல்கிறேன். லீ ஐயக்காக்கோ இவர் பேர். இவங்க யாருன்னா, லீ ஐயக்காக்கோனா இத்தாலியிலேருந்து ஒரு குடும்பம் வந்து அமெரிக்காவுக்கு பிழைக்க வர்றாங்க. இத்தாலியிலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இத்தாலினா அவங்களுக்கு ரோம். ஆல் த வேஸ் கோஸ் டு ரோம் ஒன்லி. ஆல் த வேஸ் லீட்ஸ் டு ரோம் ஒன்லி. ரோம் ஒரு காலத்தில் எல்லா பாதைகளும் ரோமை நோக்கியே செல்கின்றன. பெரிய சீசர், பிரம்மாண்டமாக கிளியோபாட்ரா அந்த நாட்டை ஆண்டாங்க. உலக பிரசித்தி பெற்றது. உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது. உலகத்துக்கு காலண்டர் சொல்லி கொடுத்தவங்க ரோம் தான். இந்த ரோமோட நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மதுரையிலேருந்து வணிகர்கள் வியாபார தொடர்பு வச்சுருந்தாங்க. எப்படின்னு கேளுங்களேன். நம்மளுடைய முத்துத்துறைமுகம் இருக்குது பாருங்க. நம்மளுடைய தூத்துக்குடியிலேருந்து முத்துக்களை எடுத்து அதை கலெக்ட் பண்ணிட்டு, தூத்துக்குடி முத்துக்கள், நம்முடைய தங்கம், வெள்ளி, வைரங்கள், மிளகு, ஏலக்காய், எல்லாத்தையும் வாசனை திரவியங்கள், மயில் இறகு, அதெல்லாம் கொண்டு போய் இத்தாலியில் விற்கிறாங்க. இத்தாலியில் விற்றா இத்தாலியில் உள்ள செல்வத்தை பூரா அவங்க கொண்டுட்டு வராங்களாம். அந்த இத்தாலியோட அன்னைக்கு இருந்த அந்த பெரிய தலைவர்கள், சிசரோ, செனேகா மாதிரி ஆளுங்க சொல்கிறாங்க, இந்த பாண்டிய நாட்டிலேருந்து வந்து அவங்க எல்லாத்தையும் தங்கத்தை பூரா, நம்முடைய பொருளாதாரத்தை பூரா வலிச்சு சுரண்டிட்டு போகிறாங்கப்பா, நம்ம திவாலாகிற நிலைமையில இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா நம்மளுடைய பெப்பர் இருக்குது பாருங்க, நம்மளுடைய மிளகு இருக்குது பாருங்க. மிளகு வந்து அவங்க உயர்ந்த பொருளாக கருதி அந்த மிளகை வந்து அவங்க நம்ம ரசம் வச்சு குடிக்கிறோம், அவங்க சூப்பு வச்சு சாப்பிட்றாங்க. பெரிய பார்ட்டிகளெல்லாம் அந்த மாதிரி சூப்பு வச்சு குடிக்கிறாங்க. அந்த கிளியோபாட்ரா வந்து என்ன பண்ணுறாங்க, நம்முடைய முத்துக்களை அவங்க ஒயின் சாப்பிடும்போது அந்த ஒயினில் வந்து ஒவ்வொரு முத்துக்களை போட்டுடுறாங்க. போட்டால் அந்த ஊரில் வந்து அது பெரிய பணக்காரருடைய ஒரு பார்ட்டியாக இருக்குது. எப்படி பாருங்க, அதெல்லாம் இந்தியாவிலேருந்து, நம்ம மதுரையிலேருந்து போடுறது. எவ்வளோ பெருமை பாருங்க நம்மளுக்கு. 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மாதிரி நம்ம வந்து உலக அளவில் தொடர்பு வச்சுருந்துருக்கோம். நம்ம சாதாரண ஆளுக கிடையாது. கோவலன், கண்ணகியோட கணவன் கோவலன் இருக்கான் பாருங்க, அவன்லாம் கண்ணகியை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் இந்த மாதிரி கடல் கடந்து தான் வியாபாரம் பண்ணிட்டு வந்த பையன். 15 வயசுக்குள்ளே போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்து பட்டினத்தார் மகன் போய், பட்டினத்தார் சாமியாரா போனார் பாருங்க, பட்டினத்தார் அவர் மகன் இந்த மாதிரி தான் கடல் கடந்து போய் வியாபாரம் செஞ்சுட்டு வர்றேன். எருவாட்டியில் வந்து நாங்கள் வைரங்களை வச்சு கொண்டு வந்து அப்பாட்ட கொடுக்குறேன். ஏன்னா எருவாட்டியை கொண்டு வந்துட்டியாடா அப்படின்னு அவர் நினச்சிட்டு அவனை திட்டுறாருல, அவன் கோபிச்சுட்டு போயிடுறான். எருவாட்டிக்குள்ள தான் இருக்குது வைரங்கள் பூராமே. எப்படி பாருங்க, அந்த காலத்தில் போய் திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படின்னு நாங்கள் நம்ம ஔவையார் அது மாதிரி உலகம் பூரா போய் தேடினவங்க. சரி, இதான் நம்ம இதை இத்தாலின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இத்தாலியிலேருந்து இவங்க வந்து அமெரிக்காவுக்கு வராங்க. ஏன் அமெரிக்காவுக்கு வராங்க? கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் வந்து இத்தாலிக்காரர் தான். இத்தாலியிலேருந்து ஸ்பெயினுக்கு போய் ஸ்பெயினோட ராணி எலிசபெத், அவங்க இசபெல்லா எலிசபெத் அவங்ககிட்டலாம் வந்து சப்போர்ட் வாங்கி அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ ஐரோப்பிய நாட்டில் உள்ள எல்லா பேருமே அவங்க மக்களை அனுப்புகிறாங்க. அப்படி எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கும்போது 1902 வராரு. யார்? இவங்க அப்பா. நம்முடைய இத்தாலியிலேருந்து இந்த லீ ஐயக்காக்கோன்னு இந்த கதையோட, இந்த புத்தகத்தோட ஹீரோ, இவருடைய அப்பா வராரு. வந்து பஞ்சமலைக்கு வராரு. ஏழையா வராருங்க.
அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு நாலேஜ் என்ன தெரியுமா? ஹோட்டல் நடத்துவாங்க அவங்க. இவங்க அப்பா வந்து ஹோட்டலில் வந்து இவங்க அப்பா வந்து கேஷ் கவுண்டரில் உட்காருவார், கல்லாப்பட்டியில் உட்காருவார். இவங்க அம்மா சமையல் பண்ணுவாங்க. இந்த லீ இருக்கிற பாருங்க தான் ஒரே ஒரு பையன், இவர் தான். இந்த பையன் என்ன பண்ணுவான், இவன் தான் சர்வர் வேலை பார்ப்பான், ஸ்டூவர்டு, பேரரு. இவன் தான் பேரரு, ஸ்டூவர்டு. இவன் வந்து அம்மா செய்கிற உணவை கொண்டு வந்து எல்லா டேபிளுக்கும் வச்சு எல்லாரையும் நல்லா செய்கிறான். இப்போ ஹோட்டல் ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் ஸ்கூலில் படிக்கிறான். ஸ்கூலில் படித்த உடனே கொஞ்ச காலத்தில் என்ன ஆகுது, ஸ்கூலை முடிச்சுட்டு இவன் வந்து அமெரிக்காவில் வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான். இன்ஜினியரிங் படிக்கிறான்னா இன்ஜினியரிங் அழகாக நல்லா முடிச்சிட்டான். முடித்த உடனே இன்ஜினியரிங் முடித்த உடனே இப்போ இவன் வந்து அமெரிக்காவிலே பெரிய கம்பெனி, ஃபோர்டு கார் கம்பெனி. இந்த ஃபோர்டு கார் கம்பெனியில் வந்து இவன் வந்து அப்ரண்டிஸாக உள்ள ட்ரெயினியாக நுழையணும். உதாரணமாக இந்த இன்ஜினியரிங் முடித்தவங்க நம்ம ஊரில் வந்து ஐடி முடித்தவங்கெல்லாம் ஒரு 6 மாதம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஏதாவது ஒரு கம்பெனிகளில் அவங்க வந்து ட்ரைனிங் முடிக்கணும். அவங்க வந்து ட்ரெயினியாக இருந்தால் தான், பயிற்சி கற்றுக்கிட்டா தான் அவங்க அடுத்த வேலைக்கு போக முடியும். அந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்களுக்கு வந்து சில ஓனர்கள் நினச்சா ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க, ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. சரியா? இப்போ இந்த பையன் வந்து ஹென்ரி ஃபோர்டு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறான். ஹென்ரி ஃபோர்டு கம்பெனினா என்ன? உலகத்தில் நீங்கள் ஃபோர்டு கம்பெனியை நல்லா நினச்சிக்கணும். இப்போ எங்கள் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஃபோர்டு கம்பெனி இருக்குது. உலகத்தில் எங்கே மக்கள் தொகை இருக்க மனிதர்கள் இருக்காங்களோ அங்கே வந்து ஒரு ஃபோர்டு கம்பெனி இறங்கிடும். கார் வாங்கிக்கங்க, ஓட்டுங்க அப்படிம்பாங்க. ஏ டு இசட் காரை கண்டுபிடிச்சவர் ஹென்ரி ஃபோர்டு. மிகச்சிறந்த ஒரு கோடீஸ்வரன், மிகச்சிறந்த ஒரு அன்னைக்கு வந்து அமெரிக்க மக்களை வந்து எல்லாரையும் கார் ஓட்ட வச்சவர். இந்த ஹென்ரி ஃபோர்டு என்ன பண்ணுறாரு, செகண்ட் வேர்ல்டு வார் 1939 44 வரைக்கும் நடக்குது, 5 வருஷம். செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து மக்கள் வந்து காரை ரோட்லேயே ஓட்டிட்டு போக முடியாது. அப்போ கூட காரை வாங்குங்க அப்படின்னாரு. ஏய், காரை ரோட்டில் ஓட்டிட்டு போனால் குண்டு போடுறான் என் மேலே, நீ பாட்டுக்கு காரை வாங்குங்கன்ற. காரை வாங்கிக்கங்க, ரேட்டை கம்மி பண்ணுறோம், ரிடக்ஷன் கொடுக்குறோம், தள்ளுபடி பண்ணுறோம், பரிசு கொடுக்குறோம். என்னென்ன பாருங்க, கார் வந்து ஸ்லோவாக போகிற காரை வேகமாக போக வைக்கிறாங்க, காரோட வெயிட்டை குறைக்கிறாங்க, ஃபியூவல் கெப்பாசிட்டியை கூட்டுறாங்க. ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த காரை விற்கிறாங்க. இப்போ இந்த ஃபோர்டு கம்பெனி உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த கம்பெனியாக இருக்குது, ஃபோர்டு கம்பெனி. அந்த காலத்தில் 3 பணக்காரங்க அமெரிக்காவில் இருந்தாங்க. ஒன்று ஹென்ரி ஃபோர்டு, ஒரு பணக்காரன். 2வது ராக்ஃபெல்லர். அவர் வந்து மண்ணெண்ணெயை கண்டுபிடிச்சி அந்த மண்ணெண்ணெயை பூரா மொத்தமாக விற்று பெரிய கோடீஸ்வரன் ஆனவர் ராக்ஃபெல்லர். அதுக்கு அடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன், மிகச்சிறந்த மேதை. மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க. மின்சாரத்தை கண்டுபிடிச்சா பல்பை கண்டுபிடிச்சார், விதவிதமான பல்புகளை கண்டுபிடிச்சார். அப்புறம் சினிமாவை கண்டுபிடிச்சார், கேமராவை கண்டுபிடிச்சார், இது நம்ம ஒளிபெருக்கியை கண்டுபிடிச்சார், பாட்டு நம்ம மியூசிக் கேட்குறோம்ல அதை கண்டுபிடிச்சார். எல்லாம் நிறைய 1000க்கு மேலே கண்டுபிடிப்புகள். இவங்க தான் அந்த அன்னைக்கு வந்து அமெரிக்காவே நிர்ணயிச்சவங்க. பெரிய நாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நாடு வளமாகணும்ல அப்படின்னா கண்டுபிடிப்புகள் தான், அந்த நாட்டோட கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு வந்து உலகமே பேசுது. சரி, இப்போ இந்த கம்பெனிக்குள்ளே இவர் வந்து அப்ரெண்டிஸாக உள்ள நுழையிறாரு. உள்ள நுழைஞ்சா உனக்கு வந்து இன்டர்வியூ, வி வில் ஹேவ் இன்டர்வியூ ஆன் யூ அப்படின்றாங்க. ஓகே, இன்டர்வியூவில் போகிறாரு. இன்டர்வியூவில் நீ பாஸ் ஆனா, இஃப் யூ வில் பி பாஸ்டு யூ வில் பி செலக்டடு. உன்னை நாங்கள் இன்டர்வியூவில் நீ பாஸ் பண்ணினா தான் உன்னை நீ உள்ள வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். சரி, இன்டர்வியூவில் இந்த பையன் அட்டன் பண்ணுறான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, இத்தாலிக்காரங்க வந்து சாதாரணமான ஆளு கிடையாது, பயங்கரமான அறிவாளிகள். நான் தான் சொன்னேன்ல, ஆல் தி வேஸ் கோஸ் டு லீட்ஸ் டு ரோம். ஜூலியஸ் சீசர் வாழ்ந்த காலம், பெரிய அறிவாளிகள் இருந்த ஊர். நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி இறந்து போனார்ல, அவருடைய மனைவி சோனியா காந்தி இத்தாலியை சேர்ந்தவங்க தான். இந்தியாவில் வந்து இருந்தாங்க. கணவர் இறந்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கே தலைவியாக போன ஒரு பெரிய காலகட்டம் வந்துச்சு. அவங்க தான் இந்தியாவோட பிரதமராக வர இருந்துச்சு. அந்த நேரத்தில் போய் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் தான் நம்ம பிரசிடென்ட்டு. ஒரு இந்தியன் இல்லாதவர் நீங்கள், இந்தியாவில் பிறக்காதவர் நீங்கள், அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் சட்ட சிக்கல் வருன்றதுனால அவங்க வந்து அந்த பதவியை ஏற்க மறுத்துட்டாங்க. அவங்களுக்கு பதிலுக்கு தானே மன்மோகன் சிங் வந்தார், அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராகவும் நம்ம இந்தியாவோட பிரதமராகவும் வந்தார். அதனால் பார்த்துக்குங்க,
இத்தாலி நாட்டுக்காரங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. சரி, இதை அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த பையன் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறான், பாஸ் ஆகிட்டாங்க. பாஸ் ஆனால் இவனை வந்து அப்ரெண்டிஸாக சேர்த்துட்டாங்க. அப்ரெண்டிஸாக சேர்த்தா இவன் வந்து அங்கே வந்து ஒரு ட்ரெயினியாக போகிறேன், அதான் வேலைக்கு போகல, ட்ரெயினியாக போகிறேன், பயிற்சி கற்றுக்கிறேன். ட்ரெயினியாக போகும்போது இவனுடைய வேலைகள் எல்லாமே நல்லா இருக்குது. முடித்த உடனே இப்போ இவன் ட்ரெயினி அப்ரெண்டிஸ்ஷிப் முடிஞ்ச உடனே இப்போ இவனை வேலைக்கு எடுக்கணும். அதுக்கு ஒரு மனு போடுறேன், ரைட், யூ வில் பி செலக்டட். ஒரு இன்டர்வியூ வச்சு இவனை செலக்ட் பண்ணிட்டாங்க. சரி, இவன் நல்லா கொஞ்சம் அறிவாளியாக இருக்கான்னு. அப்புறமேட்டு இவன் உள்ள நுழையிறாங்க. இவன் சாதாரண மெக்கானிக் மாதிரி உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல அசிஸ்டண்ட்டு, சூப்பர்வைசரு, அப்புறம் சூப்பர்வைசரு, அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜரு, அப்புறம் மேனேஜரு, அப்புறம் டைரக்டர், அப்படியே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒருத்தராக வராங்க. இவருடைய வேலைகளை பார்த்து அந்த ஃபோர்டு நிறுவனமே பயந்து போச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக வேலை பார்க்குறான். கார் வாங்கணுமா, அந்தாங்க தள்ளுபடி பண்ணுறோம், ரேட்டை குறைக்கிறாங்க, பரிசு கொடுக்குறோங்க, கூப்பன் கொடுக்குறாங்க, உங்களுக்காக காரை வந்து வீட்டிலே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோங்க, கார் எங்கே டேமேஜ் ஆனாலும் எங்கள் ஆள் சர்வீஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி அழகாக காரை மக்கள் மத்தியில் அந்த கார்களை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணுன்ற மாதிரி ஏற்படுத்துறாரு. ஏன்னா அமெரிக்கா மாதிரி பிரதேசங்கள் வந்து குளிர் பிரதேசங்கள், ரொம்ப குளிராக இருக்கும். ரெண்டாவது அடிக்கடி மழை பெய்யும். திடீர்னு ஒரு 5 நிமிஷம் மழை பெய்யும், திடீர்னு ஒரு அப்புறம் வெயில் அடிக்கும், அப்புறம் மறுபடியும் மழை பெய்யும். அப்படி குளிர் பிரதேசங்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அடிக்கடி ரோட்டில் நடந்து போக முடியாது, எப்பயுமே பஸ்ஸை நம்பிட்டு இருக்க முடியாது. வீட்டுக்கு கார் இருந்துச்சுன்னா எல்லாருமே ஒரு காரை ஓட்டிட்டு போவாங்க அவங்க. அப்போ இவர் எல்லாரும் கார் வாங்கணும், நீங்கள் கார் வந்து அத்தியாவசிய தேவை, உங்களுக்கு லோன் கொடுக்குறோம், லோனை தள்ளுபடி பண்ணுறோம், வட்டியை குறைக்கிறோம் எல்லாம் சொல்லி சொல்லி ஒவ்வொரு புது புது யுக்திகளையா புகுத்தி காரை பூரா விற்கிறாருங்க கம்பெனியில். இவர் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸில் வந்து இவர் பெரிய மேக்னட் ஆகிட்டார். இந்த கம்பெனி வந்து லீ ஐயாக்காக்கோ இவர் இல்லாமல் இந்த கம்பெனி இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட், கம்பெனிலேயே வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். யாருக்கு? ஹென்ரி ஃபோர்டுன்ற கம்பெனி ஓனருக்கு அடுத்த பதவி, அடுத்த நிலைமையில் இருக்கார். கொஞ்ச நாள் கழிச்சு பிரசிடெண்ட்டாகவும் ஆகிட்டார். ஆனால்னா இவருடைய துணிச்சலான நடவடிக்கை, அப்போ அதை சொன்னேன் பார்த்தியா, துணிச்சல், அந்த கம்பீரமான துணிச்சல்னால இவருக்கும் அந்த ஹென்ரி ஃபோர்டுக்கும் கொஞ்சம் கிளாஸ் ஆகுது. ஏன்னா இவர் வந்து நான் சொன்னேன்ல, ஒரு சாதாரண மெக்கானிக் மாதிரி சேர்ந்தவர் இன்னைக்கு பெரிய ஓனருக்கு ஈக்குவலாக வந்துட்டார். இவருக்குன்னே ஃப்ளைட், தனித்தனியாக ஃப்ளைட் இருக்கு. உலகத்தில் எந்த ஒரு கண்ட்ரிக்கு போகணும், இப்போ இவர் வந்து அமெரிக்காலேருந்து இங்கிலாந்துக்கு போகணும், அமெரிக்காலேருந்து ஜெர்மனுக்கு போகணும், அமெரிக்காலேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகணும், இட்டாலிக்கு போகணும், ரஷ்யா போகணும்னா அடுத்த நிமிஷமே இவங்க ஓன் ஃப்ளைட்லேயே இவர் போயிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மனிதன் ஆகிட்டார். எப்படி பாருங்க, சாதாரண மெக்கானிக்கு. எங்கள் ஹோட்டலில் அப்பா கூட ஸ்டூவர்டா வேலை பார்த்தவர். ஜீன்ஸ் படம் தெரியுமா உங்களுக்கு? ஜீன்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. நாசர் வந்து ஓனரு, மைங்க பிரசாந்த் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, சமையல்லாம் இது பண்ணி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுவாங்க. அம்மா அங்கே ஒருத்தவங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஸ்டூவர்டாக இப்போ எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. அது மாதிரி இந்த பையன் பரிமாறுறாங்க. இப்படி இப்போ வேலை முடிஞ்சவுடனே, காலேஜ் முடிஞ்சவுடனே வந்து பரிமாறிக்கிட்டு இருந்த பையன் லைஃபே மாறிடுச்சுன்னா பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். இப்போ அவன் சொல்கிறான், இப்போ ஓனர் சொல்கிறாரு, ராஜா என் அளவுக்கு நீ வந்துட்ட. ஆமாம் சார், உங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டேன் நாங்கள் தான் முதல் போட்ட தொழிலாளி. ஆமாம், நீங்கள் தான் ஓனரு, கம்பெனியை விட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. We terminate your service. We dismiss you from the service. உங்களை கம்பெனியை விட்டு விலகிறோன்னு விலகிட்டாங்க அவரை. இதான் ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனால் இவர் கம்பெனியை விட்டு விலகினது கவலைவே படலை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய திறமைக்காரனாக இருக்கீங்கன்னு வைங்க, நீங்கள் ஒரு நல்ல திறமைக்காரங்க இருக்காங்க, அறிவாக இருக்கீங்க, திறமையாக இருக்கீங்க, ஆற்றல் மிகவுனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் நடுக்காட்டில் போய் உட்காந்தாலும் உங்களை எறும்பு சர்க்கரையை தேடி வரும் பாருங்க, அது மாதிரி மக்கள் உங்களை தேடி வருவாங்க. கிறிஸ்லர்னு இன்னொரு கம்பெனி, கார் கம்பெனி விழுந்து அப்படியே படுக்கிற நிலைமையில இருக்கு. கிறிஸ்லர்னு இன்னொரு கார் கம்பெனி, ஃபோர்டு கம்பெனிக்கு பக்கத்தில் அது ஒரு கம்பெனி இருக்கு. ஒரு கம்பெனி தான் இன்னொரு கம்பெனி இருக்கும்ல, அது மாதிரி அந்த கம்பெனிக்காரன், வாங்க ராஜா, நீங்கள் தான் எங்கள் கம்பெனிக்கு பிரசிடெண்ட்டாகவே உங்களை ஸ்ட்ரைட்டாகவே வில் பி அப்பாயிண்டட் யூ அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் அவர் கம்பெனின்றாங்க. ரைட்டு, உள்ளே வந்துட்டார். கம்பெனியை பார்க்குறாரு, இழுத்து மூடி காயலாங்கடையாக வேண்டிய கம்பெனி ரொம்ப மட்டமான நிலைமையில் இருக்குது, நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற கம்பெனி.
கவர்மெண்ட்டை சொல்கிறாரு, இந்த கம்பெனியை நான் எடுத்து நடத்துகிறேன், இந்த கம்பெனிக்கு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்றாரு. அப்படியா, நாங்கள் 1.5% உனக்கு லோன் கொடுக்குறோம், மில்லியன் பணம் தரோம், நீ 2% பணம் போடுவீங்களா அப்படின்றார். கலெக்ட் பண்ணுறாரு இவர் பணத்தெல்லாம் நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட, இவருடைய சகாக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி கலெக்ட் பண்ணி அரசாங்கத்திலிருந்து பணத்தை வாங்கி புது புது காராக கண்டுபிடிச்சி, இவர் தான் நான் சொன்னேன்ல, புது காராக கண்டுபிடிச்சி அங்கே உள்ள மெக்கானிக்கல்கிட்ட ஒரு அன்பை பரிமாறிக்கிறார், ரோப் ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது வேலையை அதிகமாக செய்யணும், வேலை இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா அன்றைக்கி உங்களுக்கு சம்பளம் கிடையாது, லே ஆஃப், உங்களுக்கு சம்பளம் கிடையாது. சம்பளம் கிடையாதுன்னா கட் ஆஃப், சேலரி கட் ஆஃப். சேலரி இல்லை அப்படின்னா நீங்கள் கம்பெனிக்காக அதை ஏற்றுக்கிறணும். பணத்தை கொடு அப்படின்னீங்கன்னா பணத்தை வந்து எந்த விதமான வேலையும் எந்த விதமான உற்பத்தியும் இல்லாமல் பணத்தை கொடுத்தோம்னா கம்பெனி மூடிடும், உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு தொழிலாளர்கள் மத்தியில் இவர் பேசுகிறாரு. எப்படி பாருங்க, அதான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், லேபர் மேனேஜ்மெண்ட். அந்த லேபர் கோர்ஸ்லாம் படிக்கிறது அதுதான். அப்போ அதை படித்த உடனே அவங்ககிட்ட பேசின உடனே தொழிலாளிகள்லாம் யூனியன்லாம் சரின்னு சொல்லிடுச்சு, அவர் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, கம்பெனியை மூடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு 5 பைசா கூட கிடைக்காது, நம்ம அதை கூட இதை கூடன்னு கேட்டோம்னா அப்புறம் ஒன்றுமே வேலையே இல்லாமல் போயிடும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அது வரைக்கும் சொல்லி அவங்களும் இவருக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ கம்பெனிக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ண உடனே என்ன ஆகுது, கம்பெனி சூப்பராக ஓட ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக ஓடுது. இப்போ சொல்கிறாங்க, சார் இழுத்து போட வேண்டிய கம்பெனியை வந்து இவ்வளோ சிறப்பாக நடத்திட்டீங்களே சார் அப்படின்றாங்க. ரைட், என் வேலை முடிஞ்சிச்சு, நீட்டாக விளைவிக்கிறேன். அப்புறம் இந்த ஓனருக்கு அவருக்கு மறுபடியும் தக்காப்பார் வந்துடும். ஃபோர்டுகிட்டேருந்து ஒரு விலகி வந்தார் பாருங்க, அதே மாதிரி இந்த ஓனருக்கு இவருக்கு பிரச்சனை வந்துடும், நம்மளை விளக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்கு அதுக்கு முன்னாடி இவரே என்ன பண்ணிடுறாரு, ஹி ஹிம்செல்ஃப் ஆட்டோமேட்டிக்கலி ரிசைன் இஸ் போஸ்ட். அவரே வாலண்டியராக ஹி ரிசைன் இஸ் போஸ்ட், நான் விளைகிறேன்னு சொல்லி அழகாக விளைகிறார். 1914 பிறந்தவர், 2009 இறக்குறாரு, 94 வயசு. என்ன அருமையான ஒரு மனிதன், மிகச்சிறந்த வெற்றி பெற்ற மனிதன். இவர் சொல்கிறாரு, நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னன்னா, எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எங்கள் அப்பா வந்து ஒரு கடுமையான உழைப்பாளி, ஏழையா வந்தார், எங்கேருந்து இத்தாலியிலேருந்து ஏழையா வந்தார், வந்து உணவுக்கும் தங்குறதுக்கு இடமே இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு ஹோட்டலை வச்சு நடத்தினார். அப்புறமேட்டு இவர் அப்பாவை கூப்பிட்டு நடந்து போகும்போது இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இவர் கூட நடந்து வந்துக்கிட்டே இருந்தவர் ஓடுறாரு. ஏன்ப்பா ஓடுறீங்க, ஒய் யூ ஆர் ரன்னிங்ப்பா அப்படின்றாரு. அப்படின்னு இவர் கேட்குறாரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, வென் ஐ கேன் ரன் ஒய் சுட் ஐ வாக்கு லீ, என்னால் நான் ஓட முடியும் போது ஏன்ப்பா நான் நடக்கணும், நான் என்னால் நடக்க முடியும் போது நான் ஏன்ப்பா உட்காந்துருக்கணும், நான் என்னால் உட்காந்துருக்கணும் போது நான் ஏன்ப்பா படுக்கணும். எப்படி பாருங்க, படுத்து இருந்தீங்கன்னா நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க. ஒழிச்சு உட்காரு, எழுந்துச்சு உட்காந்தவன் நடந்தவன் ஓடு. அதுதான் அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏங்கிக்கிட்டே இரு. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஸ்டில் யூ ரன் ஃபாஸ்ட். வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் வேகமாக ஓடு. வேகமாக ஒன்றா கிரவுண்டில் போய் ஓடுறதில்ல, மற்றவங்கள விட வேகமாக இயங்கு, செயல்படு, உன் திறமையை காட்டு, உன் ஆற்றலை காட்டு, உன்னுடைய அறிவை வெளிப்படுத்து, மூளையை பயன்படுத்து, நீ வெற்றி பெறு, முன்னாடி வந்துடுவ. உலகத்தில் எல்லாமே சாதாரணம் தான். எப்படி, அதாவது ஒரு கதவை கடவுள் சொல்கிறாரு, இவர் அப்பா சொல்கிறாரு, ஒரு கதவை கடவுள் மூடும்போது இன்னொரு ஜன்னல் திறக்கப்படும். இஃப் there is a door closed, a window will be opened. அதாவது இவர் வந்து ஃபோர்டு கம்பெனியில் இருக்கும்போது இவரை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க, கதவை மூடிடுச்சு. ஐயா, கதவை மூடினா என்னையா, விண்டோ, கடவுள் வந்து இன்னொரு விண்டோ திறப்பாரா, ஜன்னலை திறப்பாரா, வா லீ இதில் வேலை பாரு. அதனால் நீங்கள் முளைச்சிடக்கூடாது. ஒரு வேலை போனால் இன்னொரு வேலை, ஒரு காதலி போனால் இன்னொரு காதலி, ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் இன்னொரு எக்ஸாமு. என்ன, நல்லா நம்மளை நிலைநிறுத்திக்கணும், எந்த வேலையும் சிறப்பாக செய்யணும். அந்த வேலையிலேருந்து விலகிறோமா நம்ம அடுத்த வேலையை அதை விட சிறப்பாக செய்யணும். சின்ன வேலையும் நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. அது சொல்கிறாரு அந்த லீ ஐயா காக்கா சொல்கிறாரு அந்த புத்தகத்தில், எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. டைம் கிடச்சா வாங்கி படித்து பாருங்க. இதெல்லாம் பிளாட்ஃபார்மில் இருந்து வாங்கினது தான், 60 ரூபா, எவ்வளோ புத்தகம் எடுத்தாலும் 60 ரூபா. அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு, எங்கள் அம்மா தான் என்னுடைய முழுமையான வெற்றிக்கு காரணம். என்ன சொல்கிறாங்கன்னா,
இவங்க அம்மா இக்னோரண்ட் ஒன்றும் தெரியாது அப்பாவி, ஒன்றும் தெரியாது அப்பாவி. சமையல் தான் உலகத்தில் இத்தாலியன் ஃபுட்டு நம்பர் 1 ஃபுட்டுங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்ம ஊரில் இட்லி தோசை சாப்பாடு என்னென்னமோ சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம், முட்டை பரோட்டா சாப்பிட்றோம், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், என்னென்னமோ சாப்பிட்றோம். ஆனால் உலகத்திலேயே நம்பர் 1 ஃபுட்டு எதுனா இந்த இத்தாலியன் ஃபுட்டு தான். பாஸ்தா, நீங்கள் கேள்விப்பட்டு போய் பாஸ்தான். இந்த பாஸ்தான்ற ஃபுட்டு இத்தாலியில் ரொம்ப அருமையான ஃபுட்டு. இந்த ஃபுட்டை வந்து இவங்க அம்மா தயார் பண்ணுறாங்க. என்ன சாமி, இந்த ஃபுட்டை வந்து இந்த அம்மா தயார் பண்ணுறாங்க. இந்த இத்தாலியன் ஃபுட்டை வந்து இவங்க அம்மா தயார் பண்ணுறாங்க. இந்த இத்தாலியன் ஃபுட்டை வந்து அமெரிக்கன்ஸுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ நம்ம இந்தியாவிலலாம் வந்துருச்சு, இந்தியாவிலலாம் நிறைய இடங்கள் இத்தாலியன் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு, ஒரு விதமான பீப்புள் வந்து அந்த கல்ச்சரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதாவது இட்டாலியன் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு, ஜாப்பனீஸ் ஃபுட்டு, சீ ஃபுட்டு, அந்த மாதிரி சாப்பிட்றது. நம்ம சோறை சாப்பிடக்கூடாதுப்பா, இப்படி சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு ஸ்டைலாக போயிட்டு இருக்காங்க. காஸ்ட்லியாக இருக்குது, பணம் நிறையா வச்சிருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ரைட், அதை விடுங்க. இப்போ இந்த அம்மா வந்து ஒரு இக்னோரண்ட் சொல்கிறாரு. எங்கள் அம்மா வந்து ஒரு வெகுலி, ஒன்றும் தெரியாதவங்க, சமையலை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா சமையல் பண்ணிட்டு இவர்கிட்ட கொடுக்குறாங்க, இவர் பரிமாறுறாரு. ரைட்டு, அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, லீ உனக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என் வாழ்க்கையில், என்னென்னா நீ ஒரு ஸ்டூவர்டாக இருக்கலாம், நீ வந்து யுல் பி ஆஃப்டர் ஆல் ஸ்டூவர்டு, பட் டேமன் பிளடி குட். நீ வந்து உன்னை விட எவனுமே இந்த உலகத்தில் உன்னைய மாதிரி யாருமே சர்வ் பண்ண முடியாது. உன்னை விட யாருமே சிறந்த ஸ்டூவர்டு இருக்க முடியாது. உன்னை விட சிறந்த சர்வர் சப்ளையர் யாரும் இருக்க முடியாது. அப்படி நீ அழகாக செய்யணும் அப்படின்றாரு. எப்படி பாருங்க, அம்மாவை சொன்னதை சொல்கிறாரு. நீ உலகத்திலே நீ ஒரு சாதாரண சப்ளையர்ப்பா, ஸ்டூவர்டுப்பா, ஆனால் உன்னைய விட யாரும் சிறந்த வகையில் அப்படி சர்வ் பண்ணக்கூடாது, முடியாது. அப்படி அழகாக சிறப்பாக நீ செய்யணும், சிறப்பாக அவன் வேலையை ரசித்து செய்யணும். நம்ம சில ஹோட்டலில் போவோம், வாங்க சார் உட்காருங்க சார்பாங்க, இட்லி வாங்குங்க சார், சாம்பார் சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி மரியாதையை நம்ம நிமிர்ந்து பார்த்தோம்னா உடனே கொண்டு வந்து ஒரு தண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் அப்படியே என்ன கேட்டோம்னாலும் உடனே வந்து கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கே என்ன ஆச்சா, நல்லா கவனிச்சாருப்பா, திருப்தியாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா டிப்ஸு கொடுப்போம். அந்த பேரருக்கு டிப்ஸு கொடுப்போம். சில பேர் என்ன வேணும், நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அவன் போயிடுவான், நீ யோசித்து வை ராஜா அப்படின்னு அடுத்த டேபிளுக்கு போயிடுவான். அப்புறம் அடுத்த டேபிள் நம்மகிட்ட வருவேன், அடுத்து நம்ம சொல்கிறதுக்குள்ள இன்னொரு டேபிளுக்கு போயிடுவேன். நம்மளை கண்டுக்கவே மாட்டான். ஆனால் கடைசியில் சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்மளுக்கு தண்ணி ஊற்ற மாட்டான், சாம்பார் ஊற்ற மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான், சரியாகவே கவனிக்க மாட்டான். சாப்பிட்டு முடிச்ச உடனே பில்லை கொண்டு கொடுக்கும்போது 10 ரூபா டிப்ஸு கொடுக்குன்ற மாதிரி வந்து நிற்பேன். அவனுக்கு கொடுப்போமா, நம்ம கன்னத்தில் ஒரு அரை தான் விடுவோம். அதான் அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ ஒரு சர்வராக இருந்தாலும் உலகத்திலே உன்னைய மாதிரி ஒரு சர்வர் யாரும் இருக்கக்கூடாது, அப்படி உயர்ந்த அளவில் பண்ணணும் அப்படின்றாங்க. இதுதாங்க என்னுடைய வெற்றிக்கு காரணமே. நான் ஒரு எந்த வேலையை செஞ்சாலும், சின்ன வேலையை செஞ்சாலும் நான் சிறப்பாக செஞ்சேன். அதனால தான் நான் வந்து அசிஸ்டன்ட் சூப்பர்வைசரு, அப்புறம் சூப்பர்வைசரு, அசிஸ்டன்ட் மேனேஜரு, அப்புறம் மேனேஜரு, அப்புறம் டைரக்டரு, அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டு, அப்புறம் பிரசிடென்ட்டு, கம்பெனிக்கே ஹெட்டு, அப்படி வந்தேன், நான் உயர்ந்தேன். என் வாழ்க்கையின் உயர்வுக்கு காரணம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் அப்படின்றாரு. எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பாருங்க. இதைத்தான் நடிகர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன் கூட சொல்லியிருந்தாரு. எங்கள் அம்மா சொன்னாங்க, கமல், நீ ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறவனா இருந்தால் கூட உன்னைய மாதிரி டாய்லெட் எவனும் க்ளீன் பண்ணக்கூடாது, அப்படி சுத்தமாக பண்ணணும். சில டாய்லெட்டுகளை நீங்கள் உள்ளே நுழைய முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்கும், அது எப்பாடே அப்படின்னு. அதான் கமலஹாசன் சொல்கிறாரு, அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நீ அதான் ஏன் நீ இப்படி சிறப்பாக நடிக்கிற, ஏன் இப்படி திறமையாக நடிக்கிற, சின்ன விஷயத்த கூட ஏன் இவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்கிற, இப்போ விதவிதமாக வெரைட்டியாக நடிக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்கல்ல. அதுக்கு சொல்கிறாரு, சின்ன ஒரு விஷயம்னாலும் கூட அதை சிறப்பாக செய்யுங்க, பெரிய விஷயங்கள் அதுவும் உங்களை கேட்டுக்கிட்டு தானாக வரும். நீங்கள் சிறந்த ஒரு வெற்றியாளனாக வரணும்னா இந்த லீ ஐயாக்காக்கோ இந்த 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 புக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சா படித்து பாருங்கள். ரொம்ப அருமையான புஸ்தகங்க, சின்ன புஸ்தகம், அதாவது ஒரு 200-300 பக்கம் இருக்கு. ஆனால் படித்தா ரொம்ப வேகமாக படிச்சிடலாம் நம்ம. ரொம்ப நல்ல புஸ்தகம். லீ ஐயாக்காக்கோ, இவர் தான் அந்த ஓனர். கையை பின்னாடி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு பாருங்க, கவலை இல்லாமல் உட்காந்துருக்காரு பாருங்க. 94 வயசில் இறந்தார். அவருடைய மனைவி, 2 பிள்ளைங்க, பெரிய கோடீஸ்வரன். தேங்க்யூ, ரசிச்சிருப்பீங்க. இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க, ரொம்ப கம்மியாக போயிடுச்சுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தேங்க்யூ.